குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றுக் கொண்ட அந்த வண்ணமிகு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், எம்பிக்கள், பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் முன்னிலையில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணை தலைவராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சி சற்று முன்பு முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார். இவர் இதற்கு முன்பு 2020 கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் இன்று கலந்து கொள்வாரா, கலந்து கொள்ள மாட்டாரா என்று கேள்வி எழுந்திருந்த நிலையில் இன்று குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட சிபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த பதவியேற்பு விழாவில் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது. அது அவருக்கு அடுத்ததாக முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, அதே போன்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் முகமது அன்சாரி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் JB நட்டா, அதே போன்று தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவரும் ஆந்திரா மாநில முதலமைச்சருமாக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது சரியாக 10 மணிக்கு துவங்கியது. ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் காவி உடை அணிந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் ஏராளமானவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சரியாக 10:03 மணிக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தார். ஏற்கனவே அறிவித்தபடி குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி பிரமாணம் செய்து வைத்த உடனேயே சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணை தலைவராக பதவியேற்றுக் கொண்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டதற்கான அந்த அத்தாட்சிக்கு அந்த பதிவேட்டில் கையெழுத்து இட்டு பின்னர் இருக்கையில் வந்து அமர்ந்தார். இருக்கையில் வந்து அமர்ந்த அவர் மீண்டும் குடியரசுத் தலைவரை நோக்கி நடந்து சென்று குடியரசுத் தலைவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார். 2வது முறையாகவும் குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரிடமும் கைகூப்பி வாழ்த்துக்களை பெற்றதை பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சி என்பது சற்று முன்பு முடிவடைந்திருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் ஏற்கனவே மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து வந்தார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அன்றைக்கு நடந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை விட 152 வாக்குகள் கூடுதலாக பெற்று மொத்தமாக 452 வாக்குகள் பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு நிகழ்ச்சி தான் சற்று முன்பு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.